பலம் பெருகி நறுநற்றூர் வசிட்டனதிவாமுகாகம் வாசவலாம் பூமகளோடமர்ந்துவாரும் குளமதித்தூர் கோட்டை இனங்கள் தலைத்துவாழ மாம்பிருட்சங்கள் கதறி சூழ்ந்தடமரு அனந்தகிரிவாலும் கனகமகில் புகழ் வீசும் கண்ணனே என்னையாலும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனே. எம்பெருமான் ரொம்ப சாநித்தியமாக இந்த கோட்டையில் ரொம்ப சிறப்பாக இருக்கார். இது வடக்க, அதாவது ஆத்தூருக்கு வடக்க பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் அமைஞ்சிருக்கார். இது பெருமாள் வசிஷ்டருக்கு காட்சி கொடுத்த பெருமாள். இந்த பெருமாள் உள்ள பெருமாளுடைய வலதுகரத்தை பாதத்தை காமிச்சுருக்கார். பாதத்தை காட்டுறது ரொம்ப சிறப்பு. அதாவது மாம் வேகம் சரணம் பிரஜா, பக்தர்கள் அடியார்கள் யார் பெருமாளுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சுக்கிறாளோ அவளுக்கு நிறைய நன்மையும் செல்வம் நாளும் நல்லமே திண்மையும் பாவமும் சேர்ந்ததேயுமே ஜென்மமும் மரணம் இன்றியுமே ராமா என்று எழுத்தினாள் அப்படின்னு ராமனுடைய கம்பனார் பாருங்க. அது மாதிரி என்னன்னா பாதத்தில் ரொம்ப பாதத்தை காமிச்சு பெருமாள் நம்ம இதில் கோட்டையில் இருக்கார். அவர் ஸ்ரீதேவி நிறைய லட்சுமி கடாட்சத்தையும் நிறைய அனுகிரகத்தையும் பண்ணக்கூடிய மகாலட்சுமி பக்கத்தில் வச்சுருக்கார். இந்தாண்ட பூமாதேவி நிறையா நிலங்களையும் நிறைய மனைகளையும் வாங்கக்கூடிய மகாலட்சுமி இந்தாண்ட பக்கத்தில் வச்சுருக்கார். அப்படி நிறைய அனுகிரகத்தெல்லாம் செய்யக்கூடிய புத்தியார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகள்லாம் செய்கின்றார் பெருமாள். இதை நம்ம தனிதோறும் வழிபாடு பண்ணும்போது நமக்கு நிறைய அனுகிரகங்கள்லாம் ஏற்படுது. நிறைய தடங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய அடைஞ்சல் நிறைய குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாக தனிதோறும் நிறைய நவகிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக இருக்குது. அதில் இன்னும் என்னடான்னா பெருமாளுடைய ஒரு அனுகிரகங்கள்லாம் நிறைய புரட்டாசியில் வரக்கூடிய அந்த கிழமைகள்லாம் 4 கிழமைகளும் நிறைய கூட்டங்கள்லாம் வருவாங்க. அப்புறம் ஆவணியில் கிருஷ்ணபுரம் அடுத்தது வருது, ஆடிப்பூரம், அப்படி வரிசையாக சித்திரை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமை, சித்ரா பௌர்ணமை வைபவங்கள் நிறைய சித்ரா இதுகளாக பண்ணி செய்வாங்க. கல்யாண உற்சவம் சித்ரா பௌர்ணமி, நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு சித்திரை மாதத்திலே வருது. நரசிம்மருடைய பிறந்த நாள். நரசிம்மருக்கு சித்திரை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவர் அவதாரமானார். அது சித்திரை நரசிம்ம ஜெயந்தி சிறப்பானது. அப்புறம் அதே மாதிரி என்னடான்னா பெருமாளுடைய இது வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அபிஷேகங்கள்லாம் பெருமாளுக்கு செய்து வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பான. அப்புறம் வைகாசி ஆணியில் ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு சிறப்பான ஒரு அபிஷேகத்தை பண்ணுவோம். அடுத்தது ஆடியில் பூரம், ஆண்டாளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடுகள், சிறப்பான உற்சவம். சாமி சுற்றி அந்த ஆடி இதெல்லாம் பாத்திரங்கள்லாம் சேவிச்சு ரொம்ப சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்யணும். அடுத்தது தாயாருக்கு பங்குனி உத்திரம், அது ரொம்ப சிறப்பான முறை. இப்படியெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த பெருமாளை வழிபடணும். அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பாதத்தை சேவிச்சுட்டு, கருடு கம்பத்தை முதல்ல சேவிச்சுட்டு, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய கருடாழ்வாரை சேவிச்சுட்டு, அப்புறம் அப்படியே நேராக தாயாரை சேவிச்சுட்டு அப்படியே சுற்றி வரணும். அவங்க சுற்றி பார்ப்போமே. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகாதேவி, ரொம்ப சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமி. வழிபாடு செய்யும் போது நிறைய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகுது. நிறைய நீங்காத செல்வம் பெற்று நிரந்தரம் என்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்காத லட்சிகராச மகாலட்சுமி நிறைய தனத்தை நம்ம செலவு பண்ணாலும் கூட எத்தனையோ நிறைய செலவெல்லாம் தடுத்து நிறைய செல்வத்தை தந்து நிறைய பண்ணக்கூடிய நிறைய அனுகிரகம் பண்ணக்கூடிய மகாலட்சுமி. ராஜா பாண்டியன் ராஜாவுடைய சுண்ணாம்புனால கட்டப்பட்ட அந்த கட்டடங்கள்லாம் அப்படியே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகாலட்சுமியை நம்ம வழிபாடு செய்யலாம். விசேஷம் அது அப்படியே அடுத்து லட்சுமி நரசிம்மர். லட்சுமி நரசிம்மர் ரொம்ப சக்தி வாய்ந்த லட்சுமி நரசிம்மர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். கீழே இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் எங்கேயுமே தமிழ்நாட்டிலேயே இல்லாத ரொம்ப சின்ன நரசிம்மர். அது ஆசீர்வாதத்தோட, இப்ப தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் இல்லாத ஆசீர்வாதத்தோட இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் இங்கதான் அபூர்வமான நரசிம்மர் இருக்கார். இங்க லட்சுமியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நரசிம்மர். ஒவ்வொரு பிரதோஷமும் நடவிடுது. சுவாதி நட்சத்திரம் ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த சுவாதி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக செய்கிறோம். அதே மாதிரி என்னன்னா ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் தான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடந்துருக்கு. தோஷங்கள், சர்ப்ப தோஷங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்லாம் நிறைய உடம்புல இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் இது எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த ஆதிசேஷனா பெருமாள் இங்க அருந்தர் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி ரெட்ட பாம்பு, அதாவது சொல்லுவாங்க 2 இதுகள் சர்ப்ப தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய 2 பாம்பு,
அதே மாதிரி அதில் கிருஷ்ணன் நவநீத கிருஷ்ணனா எழுந்துள்ளிருக்கார் நாகத்தில். அது நிறைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கு. இங்கே இந்த சன்னதியில் அமைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம சேவிச்சுக்கும் போது நமக்கு நிறைய வழிபாடு செய்யும்போது நிறைய நமக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால இது வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகம் ஆறுது. இன்னும் உபய மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி சர்ப்பதோஷங்கள், உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவு இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக இங்கே வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை முக்கியமான நாட்கள் எல்லாமே ஆயிலி நட்சத்திரம் இருக்கு. அந்த ஆயிலி நட்சத்திரத்தில் வந்து இவருக்கு அபிஷேகம் முக்கியமான நாட்கள்ல அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. கோபீகணவல்லபாய பராய பரம் புருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்பிரசம்பிர மிருத்யோர் மோஷ மோஷ மகா சுதர்சராய ஜுவாலா பரிஜயா சர்வதெக் தோபரகர இம்பட் பரமணே பரஞ்சோஷி இடவா சுதர்சன கருத்தாழ்வார் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருக்கார். இது ஒவ்வொரு சிறப்பும் வந்து என்னன்னா ஒவ்வொரு நாளுமே சிறப்பு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இவருக்கு வந்து ஒவ்வொரு நாட்களுக்குமே அந்தந்த நவகிரகத்துக்கு உண்டான வஸ்திரங்களை கட்டி வழிபாடுகள் பண்ணலாம். அது நவகிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து என்னன்னா அந்த சனியால ஏற்பட்ட ஒரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு முழு வஸ்திரம் கட்டி எள்ளு சாதம் போட்டு நைவேத்தியம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி சூரியனோட பாதிக்கப்பட்டவா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவருக்கு வஸ்திரங்களை கட்டி அதுக்குண்டானபடி கோதுமையாலான இதுகளை செய்ய வேண்டியது. இப்படி குருவால பாதிக்கப்பட்டவா மஞ்ச வஸ்திரம் கட்டி அந்த கொண்டக்கடலை எல்லாம் போட்டு வழிபாடு செய்ய வேண்டியது. இப்படி நவகிரகத்துக்கு 9 நவகிரகத்துக்கு உண்டான இதுகளை இவருக்கு செய்து வழிபாடு செய்யும் போது நிறைய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாது. அவர் சக்தி வாய்ந்த சுதர்சனமா இங்க இருக்காரு. ஓகே ஸ்டார்ட். மறை திங்கள் மதிநைந்த நன்னாளால் வீடாட பொறுவீனோடி இலையில் சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமிகால் குரேடன் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணியரோ அரையிலம் சிங்கம் கார்வேணி செங்கன் கதிமயிரம் ஓர் முகத்தான் ஆராயண நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோரின் பாவாய் அப்படின்னு ஆண்டாள் நிறைய பாசுரங்கள்ல 30 பாசுரங்களும் ரொம்ப முத்தான பாடல்கள்ல தமிழ்ல ரொம்ப எல்லாருக்கும் அறிமுடியாவும் நிறைய செய்திருக்காங்க. அந்த தாயாரை நம்ம காலையில எழுந்து தூயோமாய் வந்து தூமலர் தூவி வாயினால் வாடி மனதினால் சிந்திக்க அப்படின்னு காலப்புற வந்து அவரை மனதார நினைச்சு சேவிக்கும் போது நிறைய தோஷங்கள்லாம் தீயுனுள் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய் அவங்களுடைய பாவங்கள் அவங்களுடைய தோஷங்கள் எல்லாமே அப்படியே வசமாயிடும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில இந்த ஆண்டாளர் ரொம்ப சிறப்பான மார்கழி மாதத்துல 30 நாளும் ரொம்ப சிறப்பான வழிபாடுகளை இதுகளை செய்யறோம். தாயார் காலையிலேயே ஏந்திருந்து ஒரு 3 மணிக்கு ஏந்திருந்து அந்த தாயாருக்கு நிறைய விஸ்வரூப தரிசனங்கள்லாம் செய்து பாலெல்லாம் கொடுத்து அது முதல்ல விஸ்வரூபம் பண்ணி அப்புறம் வரவங்களுக்கெல்லாம் சேவாதிகளுக்கெல்லாம் செய்து நிறைய அன்னதானங்கள்லாம் செய்து மார்கழி மாசம் 30 நாளுமே ரொம்ப விசேஷமா இத்தனை வருஷமா ரொம்ப சிறப்பாகுது. நான் வந்து ஒரு 20 வருஷமா ரொம்ப சிறப்பான முறையில நான் 20-25 வருஷமா நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். சாமிக்கு நிறைய தொண்டுகளை நம்மளால தாத்தாவுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு நிறைய தாயாருக்கு செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்க ஆழ்வார்களுக்கும் நிறைய சிறப்பு வாய்ந்த ஆழ்வார்கள்லாம் இருக்காரு. அதை பார்க்கும்போது நம்ம ஆழ்வார் எல்லாம் ரொம்ப நிறைய பாட்டுகளாகவும் ரொம்ப அருமையான பாட்டெல்லாம் பாடி நிறைய தமிழாசிரியரே வியந்து கொள்வதனுடைய வகையில உயர்நலம் உடையவன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரர்கள் சுடரர்கள் தொழுது எளிய மனமே அப்படின்னு நம்மாழ்வார் ரொம்ப அருமையான ஒரு பாடல்கள்லாம் ஏற்றி அதிலேயே கேள்வி அதிலேயே பதில் அப்படின்னு சொல்ற வகையில அதிலேயே கேள்வி கேட்டு உயர்வர நல்ல உயர்ந்த எண்ணங்களை கொடுப்பவன் எவன் அவன் கடவுள் பெருமாள். அதே மாதிரி என்னன்னா நல்ல அயர்வரும் அமரர்கள் நல்ல தேவர்களும் நல்ல துதிக்கக்கூடியவர் எவன் அவன் அப்படின்னு சொல்லி அது மாதிரிலாம் நிறைய அருமையா 12 ஆழ்வார்களும் நிறைய 4000 பாட்டுகள் பாடியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஆழ்வார்களுடைய சண்டை பக்கத்தில் இருக்கு. அதையும் நீங்க அப்படியே பார்க்கலாம். வாய்ந்த இந்த 12 பேரும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவா. அவள் எல்லாம் அப்படியே சேவிச்சுக்குங்க எல்லாரும். அப்படி சொல்லு. மகாதேவராக ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள், ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசியிலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த முக்கோடி ஏகாதசி அப்படின்னு சொல்றது. எல்லா பாபங்களையும் எல்லா தோஷங்களையும்
போக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பாக ஒரு நாள் பிரம்மோற்சவம் மாதிரி பெருமாளுக்கு எப்படி ஒரு நாள் தேர் போட்டால் எப்படியோ அந்த அளவுக்கு நிறைய கூட்டங்கள் நிறைய அங்கே ஆத்தூர்ல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு அளவுக்கு கூட்டங்கள் நிறைய இருக்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே அந்த கூட்டங்கள் நைட்டு வரைக்குமே யாருமே போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நிறைய பேர் வந்து பெருமாள் சேவிச்சுக்குவோம். அன்னைக்கு ஒரு நாள் திருப்பதி மாதிரி பெருமாள் அன்னைக்கு நிறைய ரொம்ப சிறப்பாக அனுகிரகம் பண்ணுவார். அவ்வளோ விசேஷமாக அவரை கொண்டாடுவோம். அன்னைக்கு நிறைய அர்ச்சனைகள்லாம் நிறைய செய்து ரொம்ப சிறப்பான அன்னதானங்கள்லாம் செய்து அன்னைக்கு ஒரு விழா மாதிரி ரொம்ப சிறப்பாகவே நம்ம ஆத்தூரில் இந்த பெருமாளுக்கு சிறப்பு. அப்படியே நம்ம அடுத்தது ஆஞ்சநேயர் கருடாக இருப்போம். ராமம் ராமம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் அரவிந்த தலாதாட்சம் அப்படின்னு சொல்லி ராமன் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ராமரை இங்க எழுதிருக்கார் கோட்டையில. அவர் ரொம்ப என்ன சக்தினா இவர் வந்து ராமரை வழிபாடு பண்ணும்போது நன்மையும் செல்வம் நிறைய செல்வத்தை தருவார், நிறைய தோஷங்கள்லாம் போக்குவார். ராமா அப்படின்னு 2 வார்த்தையை சொன்னோம்னாலே நமக்கு நிறைய பாபங்கள்லாம் வரும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ராமன் சீதாதேவி லட்சுமணன் ஆஞ்சநேயரோட இருக்கார். இதை வந்து நம்ம சேவைக்கு வழிபாடு செய்துட்டு நம்ம மற்றவெல்லாம் சேவிக்கணும். இது பாண்டியன் காலத்துக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் மீன் சின்னங்கள் நிறைய இருக்கு, அதையும் காட்டுவார். அதெல்லாம் நிறைய அது மாதிரி வந்து மீன் சின்னங்களோட ரொம்ப 2000 வருஷங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த இவரை வழிபாடு பண்ணும்போது நிறைய தோஷங்கள்லாம் நமக்கு ஏற்படும், நிவர்த்தி ஆகிடும். தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பெருமாள் ராமனை நம்ம வழிபாடு செய்யணும். இங்க ராமன் தசாவதார மண்டபம் அப்படின்னு சொல்றது இந்த மண்டபத்தை. இந்த மண்டபத்துல மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம் இது எல்லாமே இருக்கு. அதுல பார்க்கும்போது வந்து பரசுராம ஆதாரம், பரசுராமன் இருக்கார். பரசுராமன் இந்தாண்ட பார்க்கும்போது இங்க ஆஞ்சநேயர், இங்க ஆஞ்சநேயர். அதே மாதிரி நிறைய தசாவதாரம். இங்க மீன் சின்னங்கள் நிறைய மீன் சின்னங்கள் ஏகப்பட்டது மேல எல்லாம் இருக்கு. மேல எல்லா இடங்கள்லையுமே நிறைஞ்சிருக்கு. கெட்டி முதலியார் அப்படிங்கிற ஜமீனால இதை பராமரிக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்கார். துவாரபாலகர் ரொம்ப ராஜா காலத்தது அப்படிங்கிறத அறிவுறுத்தும் வகையில் நல்ல உயரமான நல்ல ரொம்ப சிறப்பாக இருக்க 2 பக்கத்துலையும் 2 துவாரபாலகர், மணிகர் சந்தியர் அப்படின்னு அவருடைய பேர். அப்படி ரொம்ப சிறப்பாக இந்த வழிபாடுகளில் இந்த பெருமாளை வந்து நம்ம சேவிக்கும் போது ஆத்தூரில் வந்து சேவிக்கும் போது நிறைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி அவங்களுக்கு நிறைய வீடுகள் கட்டுவார், கல்யாணம் ஆகாத கல்யாணம், இன்னும் என்னென்னமோ நிறைய அனுகிரகத்தெல்லாம் செய்து வைப்பார்கள். அதனால இந்த எம்பெருமானை வந்து நீங்கள் எல்லாம் வழிபாடு செய்யணும். இந்த பெருமாளுக்கு ஏதாவது உபயோகங்கள் செய்ய முடியாது இருந்தாலும் பெருமாளுக்கு ஏதாவது நிறைய ஒரு அனுகிரக இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் இங்கே நம்ம அர்ச்சகர் என்னுடைய வெங்கடேஸ்வர பட்டாச்சாரியர் என்னுடைய நம்பர்களையும் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணும்போது நிறையா சாமிகளுக்கு என்ன செய்யணும் முன்கூட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல பெருமாளுக்கு நிறையா அபிஷேகங்களும் ஆராதனைகளும் வழிபாடுகளும் செய்வோம். நம்பர் சொல்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. 98-699-19-127 என்னுடைய நம்பர். நீங்கள் எல்லோரும் கான்டாக்ட் பண்ணி எல்லாரும் பயன்பெறும் கேட்டுக்கோங்க.